நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய நண்பர் ஒரு வீட்டில் மைக் சரியா இருக்கா? ஓகே. வணக்கம் சொன்னது கேட்டது இல்லையா? ஓகே. அதாவது என்னுடைய நண்பர் ஒரு வீட்டில் ஒரு விழா. இப்போ வழக்கம் போல் எதிர்பார்த்ததை விட அதிக ஆட்கள் வந்துட்டாங்க. அப்போது கடைசி பந்திக்கு சில பல ஐட்டங்கள் குறைவாக இருந்தது. உடனடியாக இருந்தாலும் அந்த திருமண விழாங்கிறதுனால கடைசியாக தான் அந்த சம்பந்தி வீட்டுக்காரங்க எல்லாம் வராங்க. உட்கார்ந்த உடனே ஒரு ஐட்டம் அவர் போட்டார் பாருங்க, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இது ரொம்ப சூப்பர்னு அவங்கெல்லாம் பாராட்டிட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த அவசரமாக செய்கிறதுக்குன்னே ஒரு ஐட்டம் உப்புமான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை மாதிரியே காய்கறிகளில் அவசரமாக செய்கிறதுக்குன்னே படைக்கப்பட்ட ஒரு காய்கறி முட்டைக்கோஸ். நீங்கள் அப்படியே நறுக்குனீங்களா, ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு தாளிச்சிங்கன்னா முடிஞ்சிடும். அதனால் முட்டைக்கோஸை எடுத்துக்கொண்டு, அதுவும் குறைவாக இருந்ததால் அதை விட குறைவாக இருந்த உருளைக்கிழங்கு பொரியலை அதோடு சேர்த்து ஒரு தாளிப்பில் அவர் போட்டார். அந்த ஐட்டம் பிரமாதமாகி அதுக்கு அடுத்து வரக்கூடிய கல்யாணங்கள்லாம் அதையே எல்லாரும் இவர் ஸ்பெஷல் ஐட்டமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எதுக்கு இவ்வளோ பெருசுன்னா, இந்த கடைசி பந்திக்கு உட்கார்ற நிலைமை மாதிரி ஆயிடுச்சு இந்த கடைசியாக பேசுகிறவங்க நிலைமை. முன்னாடி இருக்கிற அவ்வளோ பேரும் பிரமாதமான ஐட்டங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு, பேசி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆங்காங்கே மீதம் இருக்கிற எல்லாத்தையும் கலந்து ஒரு ஐட்டத்தை போட வேண்டிய நிலைமை இல்லை. அதனால் முன்னால் பேசினவங்களுக்கெல்லாம் என் வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நற்றுணை அமைப்பிற்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். அது காளிப்பிரசாத்தினுடைய முன்னெடுப்பு தான். மிக கடுமையான தொடர் முயற்சிகள். அது கிட்டத்தட்ட அவர் கீரனூர் சாகிராஜாவுக்கு இந்த விழா வைக்கணும் அப்படின்னு யோசித்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாக அது ஒரு தொடர் வேலையாக ஆயிரும் நாங்கள் நினைக்கவே இல்லை. முதல்ல யோசித்தப்போ ரொம்ப வச்சிடலான்னு நெருங்கி இல்லை, கடைசி 4 நாட்கள் இருக்கும்போது தான் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்க நேர்ந்தது. ஆனால் அதற்கு பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு காரணங்களாக அப்புறம் ஒரு கட்டத்தில் எங்களுக்கு அது ஒரு பெரிய சவாலாகி போச்சு. அது என்ன நடக்கும்னு பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு போராட்டத்தில் தான் இந்த விழாவை கடைசியாக ஒருங்கிணைத்தது. அதனால் காளிப்பிரசாத்துக்கு அந்த முன்னெடுப்புக்கு நன்றியை தெரிவிக்கணும். அடுத்து அவருடைய கீரனூர் சாகிராஜாவினுடைய படைப்புலகம் குறித்து பேசணுன்னா, அவர் நிறைய எழுதியிருக்கிறார். ஆனால் எனக்கு அவர் அறிமுகமாகிறது அவருடைய நாவல் வழியாக, மீன்காரத்தெரு வழியாக தான் அறிமுகமாகிறார். மீன்காரத்தெரு படித்தது தான் எனக்கு அவருடைய எழுத்தாளரின் பெயர் மனசில் பதியறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. எப்போ ஒன்று படிச்சுட்டு அந்த கதை நீங்கள் எழுதுனதா அப்படின்னு கேட்குற மாதிரி சில நேரங்களில் இருக்கும். ஆனால் சில கதையை படித்தோன்னு யார் அதை எழுதுனது அப்படின்னு திருப்பி பார்த்து அந்த எழுத்தாளர் மனசில் பதிகிறார். நம்ம லிஸ்ட்டில் அவர் பேரை சேர்த்துக்கிறோம் இல்லையா. அதை மாதிரி எனக்கு அந்த மீன்காரத்தெருவிலேருந்து தான் நான் கீரனூர் சாகிர் ராஜாங்கிற அந்த பெயரை எனது எழுத்தாளராக சேர்த்துக்கிறேன். ஆகவே அதை ஒட்டி எழுதிய மீன்குகை வாசிகள்ங்கிற அந்த தொடர் நாவல் தான் ரெண்டும். அது ரெண்டையும் தான் முன்வைத்து அவருடைய படைப்புலக பேசணும்னு நினைக்கிறேன். நாங்கள் வாசிக்க வந்த காலங்களில், அது இப்படி சொல்லும்போது நீங்கள் 1960க்கெலாம் போயிடக்கூடாது, கொஞ்சம் 90களது பிற்பகுதி அப்படி வச்சுக்கோங்க. அப்போ உள்ளே வரும்போது இன்றைக்கு வாசிப்புக்கு வரக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எந்த தூண்டுதலும் இல்லாமல், அல்லது யாரோ ஒருவர் அல்லது ஒரு இயக்கமோ ஒரு அமைப்போ உங்களை படிக்கிறதுக்கு உட்கார வைக்க தேவையில்லாத அளவிற்கு இன்றைக்கு ஒருத்தர் வாசிப்புக்குள்ளே வந்துட முடியும். நீங்கள் இன்டர்நெட் வழியாகவே இலக்கிய வாசிப்புக்குள்ளே வந்துட முடியும், இலக்கிய கர்த்தாக்களை தெரிஞ்சிக்க முடியும், உங்களுக்கு சாய்ஸ் உண்டு. ஆனால் நாங்கள் வாசிப்புக்கு உள்ளே வந்த காலத்தில் அப்படி ஒரு தானாக போய் கற்றுக்கிறான் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்படி இலக்கியத்தில் கிடையாது. அப்போ ஏதாவது ஒரு சமூக இயக்கத்தினுடையோ ஒரு அரசியல் இயக்கத்தினுடையோ சேர்ந்து போய் தான் நீங்கள் வாசிப்புக்குள்ளேயே நுழைய முடியும். அப்போ உங்களுக்கே தெரியும் அது எப்படி அந்த வாசிப்பு முறைகள் இருக்கும் அப்படின்னு. அப்போ ரொம்ப பிரபலமாக இருந்த சமூக இயக்கத்துக்குள்ளே நாங்களும் வாசிப்புக்குள்ளே அப்படி போகும்போது எங்களுக்கு அப்போ எழுத்துனாலே அது யதார்த்தவாத எழுத்து தான் அப்படின்னு, நவீன இலக்கியம் என்றாலே யதார்த்தவாத எழுத்து தான் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டது. அதை ரொம்ப தீவிரமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் அதை நம்பியிருக்கோம்.
யதார்த்தவாத எழுத்துக்கள் வழிதான் நவீன இலக்கியமே உருப்பெறுகிறது. நவீன இலக்கியம் என்பதே யதார்த்தவாத இலக்கியம்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப வருஷமாக நாங்கள் நம்பியிருக்கோம். அப்போ அதுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் சுரேஷ் பிரதீப் பேசும்போது சொன்ன மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஒன்று அதில் உருவாகி வரும். அப்போ யதார்த்தவாத கதைன்னு சொல்லிட்டீங்க, சரி, அப்போ யதார்த்தவாத கதையிலேருந்து நீங்கள் அதை எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னு அழகாக பாடம்லாம் எடுப்பாங்க. அதுலேயே பிரிச்சிருவாங்க, யதார்த்தவாதத்தில் இருக்கக்கூடியது எது, இருக்கக்கூடாதது எது. இருக்கக்கூடாத லிஸ்ட்டில் நீங்கள் எதையும் இந்த உயர்வு நவிர்ச்சியான இடங்கள் வரக்கூடாது, பின்னாடி ஷெனாய் வாசிப்பு வரக்கூடாது, இப்படி எல்லாத்தையும் கூடாது நிறைய போட்டே வந்துடுவாங்க. ரொம்ப ரொமான்ஸ் வரவே கூடாது, முக்கியமாக இப்படி நிறைய இடங்கள் வரக்கூடாது. எதெல்லாம் வரலாம்? ஷெனாயை விட சோகமான வயலின் வாத்தியம் அது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குமானால் அதை கொண்டாந்து உள்ளே போடலாம். அப்புறம் எல்லா யதார்த்தவாத கதைகளுமே ஒரு குறைந்தபட்சம் பாசமலர் கிளைமாக்ஸ் எஃபெக்டை உண்டு பண்ணிடணும், விளிம்பு நிலையத்தான் எழுதணும். இப்படியான நம்பிக்கையில் நாங்கள் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுருக்கோம். அன்னைக்கு அப்படி தான் இருந்தது. ஆனால் யதார்த்தவாதம்ங்கிறது அதுதானா, அது மட்டும்தானா? யதார்த்தவாதம் நீ விளிம்பு நிலையை தான் பேசணும், இதை மட்டும்தான் சொல்லணும், இப்படி மட்டும்தான் அதையும் சொல்லும். ஆனால் அப்படி தான் இருந்தது. நமக்கு சங்க காலத்திலிருந்தே ஒரு வழக்கம் உண்டு. எதிரி நாட்டின் மீது படையெடுத்து போய் வென்று விட்டோம்னா என்ன செய்யணும்? எரிபறந்து எடுக்கணும் அந்த இடத்த. இப்போ இந்த அமைப்பு ரீதியான வாசிப்புக்குள்ளே வந்தோம்னா நெறி பறந்து எடுத்தல் தான். எதை எழுதினாலும் அதில் நெறிகள் தான், இப்படித்தான் இருக்கணும், இப்படி தான் அது வரணும், அப்படி வரணும்னு சொல்லி உள்ளே வந்தது. அதுக்கு முக்கியமான இது, நிறைய எழுத்தாளர்கள் அதை பேசுகிறதுக்கு தயங்கலாம். ஆனால் அன்னைக்கு நாங்கள் அதை பார்த்து வளர்ந்தவங்கிற முறையில் சொல்கிறோம், எழுத்தாளருங்கிற அங்கீகாரம் அந்த அமைப்புகள் வழியாகத்தான் கிடைக்கும். அதுக்குள்ளே இல்லாத ஆட்களுக்கு அந்த அங்கீகாரம் மிக குறைவு. அப்படி இருந்த காலத்திலிருந்து இன்னைக்கு எழுத்தாளர்கள் தனித்து வெளியே ஏறி எழுத்தாளர்கள் மிக குறைவானவர்கள். அந்த காலத்தில் எழுத ஆரம்பித்து அதிலிருந்து வெளியே வந்தவர்கள். அதில் முக்கியமான ஆள் தான் கீரனூர் சாகிர்ராஜா. நீங்கள் வழக்கமான சமூக சாடல்கள், சமூகத்தின் மேல் வைக்கக்கூடிய விமர்சனங்கள், அதையெல்லாம் நீங்கள் பேசலாம். ஆனால் முதல் முறையாகன்னு சொல்லக்கூடாது, ஆனால் அது இன்னொரு விதத்தில் அது முதல் முறையாகத்தான். உங்களுக்கு எல்லாம் கருப்பி என்ற நூர்ஜஹான் இல்லையா, கருப்பி என்ற நூர்ஜஹான் கதை, அந்த கதைக்கு பின்னால் இருக்கிற கதை, அது வழிவந்தவுடன் நடந்த கதை, இதையெல்லாம் இன்னைக்கு இன்றைய இலக்கியம் வாசிப்பவர்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை தொடர்ந்து நீங்கள் அந்த சம்பவத்தை தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா தெரியும். அன்றைக்கு தான் சார்ந்த சமூகத்தின் மீது ஒருவர் ஒரு விமர்சனத்தை முன்வைத்து எழுதுகிறார் என்றால் அந்த சமூகத்தில் இருப்பவர் எப்படி வேட்டையாடப்படுவாருங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதனுடைய வேறுபாடுகள் எந்த இடத்துலையும் பதிவாகாமல் இருந்த காலத்தில் நிஜமாவே கீரனூர் சாகிர்ராஜா எழுத வந்தது. இதே சம்பவம் நீங்கள் தஸ்லிமா நஸ்ரீன் வரைக்கும் போய் உலகளவில் அந்த மாதிரி பிரபலமாகலாம். அந்த மீன்கார தெருவை படித்த உடனே யாரா இது, எப்படி, அப்புறம் பார்த்தா ஃபோட்டோ இருக்குது. எப்படி அன்வர் பாலசிங்கம் ஃபோட்டோவை நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் எங்கேயும் பார்க்க முடியாது. நான் சொன்னல பின்னாடி வந்த கதைகள்னு. ஆனால் ஃபோட்டோவோட ஒருத்தர் இதை எழுத வராரு. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எந்த அமைப்புக்குள்ளே இல்லாமல் தனியாக எழுந்து வந்த ஒரு எழுத்தாளராகத்தான் நீங்கள் அவரை பார்க்கணும். அதை கற்பனையே பண்ண முடியாத காலத்திலிருந்து அவர் எழுதுறதுக்கு உள்ளே வந்தார். அது இன்றைக்கு கொஞ்சம் நமக்கு வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லை. அவர் எழுந்து வந்த இடம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான இடம். எல்லாரும் ஒரு ஒரு புள்ளியிலேருந்து ஓட்டத்தை துவக்கணும்னா இவருக்கு மட்டும் பின்னாடி ஒரு 500 மீட்டர் தள்ளி நிப்பாட்டி அங்கேருந்து ஓட்டத்தை துவக்கிற பிரச்சனை அது. அப்படி இடத்துல இருந்து எழுத வந்த நிகழ்வு. அப்போ அந்த யதார்த்தவாதத்தினுடைய இந்த சூழல்கள் இதெல்லாம் பிடி போட்டு இருக்கும்போது இவர் எழுத நிற்கிற இடம் ரொம்ப சவாலான ஒரு இடம்னு சொல்லணும். எல்லாருக்கும் தெரியும், எல்லா மேடைகளையும் நான் சொல்லிக்கிறது தான், நான் திருநெல்வேலியை சேர்ந்தவன். நான் திருநெல்வேலியில் வளர்ந்த காலங்களில் திருநெல்வேலியின் தெருக்கள் நடந்து போவதற்கும் சைக்கிளில் போவதற்குமான வாய்ப்புகளோடு இருந்தது. இன்றைக்கி நடந்து போகிறதுக்கான வாய்ப்பு கூட குறைவு தான், ஆனால் சைக்கிளில் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருந்த காலத்தில் நாங்கள் திருநெல்வேலியை சுற்றி வந்திருக்கோம். மேலப்பாளையம்னு ஒரு ஊர் உண்டு. மீன்கார தெருவுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு இடம். இங்கே மீன் தான் தொழில், மீன் பிடித்தல் தான் தொழில், விற்பது தான் தொழில்னு சொன்னால் அங்கே பீடி சுற்றுவது மட்டும்தான்
தொழிலாக இருந்த ஒரு ஒரு ஊர் அது. நீங்கள் மேலப்பாளையத்தை ஒரு முறை பார்த்துட்டு அந்த அந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு உள்ளூர்காரர்கள் உதவியோடு தான் நீங்கள் அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு வெளியே வர முடியும். தெருக்களும் அந்த குறுக்கு இதுவும்லாம் வந்து ஒரு ஒரு புதிர் பாதை மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எங்கே வந்து எங்கே சேரணுங்கிறதெல்லாம் உள்ளூர் கைடு உதவியோடு தான் போயிட்டு வரணும். அப்படி இருக்கக்கூடிய இடம். அந்த வாழ்க்கையை பார்த்த பிறகு நீங்கள் அப்படியே கிளம்பி காயல்பட்டினம் போங்க. காயல்பட்டினத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் அப்படியே பங்களா தெருவை பார்க்கலாம். காயல்பட்டினம் பங்களா தெரு. முதல் முறையாக நான் வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் இருக்குது. காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கார் ஆட்டோக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ குறிப்பிட்ட நிறைய ஆட்டோக்கள்லாம் வந்து நல்லா சவாரி போனால் டிரைவர் சீட்டுக்கும் பேசஞ்சர் சீட்டுக்கும் நடுவில் திரை இருக்கும். கார்லேயே அப்படி இருக்கும். கார்லேயுமே டிரைவர் சீட்டுக்கும் பேசஞ்சர் சீட்டுக்கும் நடுவில் திரை இருக்கும். குரல் வழி கம்யூனிகேஷன் தான். ஏறியாச்சு போகலாம், வண்டியை நிறுத்து. இறங்கினதுக்கு அப்புறம் கதவு மூடுற சத்தத்தை வச்சு தான் இறங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் அந்த ஊர். வீடுகளெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான ரொம்ப நுட்பமான வீடுகள்லாம் இருக்கும். நீங்கள் செட்டிநாடுனுடைய சாயலை அங்கே பார்க்கலாம். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்திலையும் காயல்பட்டினமும் மேலப்பாளையமும் கொண்டாங்குடுத்தான் உறவுக்கு வராது. நீங்கள் அதை கற்பனையே பண்ண முடியாது. அது நீங்கள் நம்ம வந்து அதை பேச ஆரம்பிக்கும்போது இங்கே நம்ம பிற மதங்களோடு அதை பேசுறது, பிற மதங்களை குறித்து பேசும்போது நமக்கு அந்த தயக்கம் கிடையாது. ஆனால் இதை பேசும்போது நமக்கு அந்த தயக்கம் உண்டு. அதை பேசுறதுக்கே யோசிப்போம். ஓ, இதுலேயும் இவ்வளவு உண்டா? லெப்ப வேறையா, ராவுத்தர் வேறையா, உருது பேசுகிற முஸ்லீம் பட்டானிஸ் வேறையா? இந்த வேறுபாடுகளுக்குள்ள அப்படி ஒரு சமூகம் இயங்கி கொண்டு இருக்கிறதுங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சமூகம் நமக்கு முன்னாடியே தான் இருக்கு. இப்படி இருக்கு. கையில் ஓடுற ரேகை எனக்கு தெரியாது. அப்போ அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் எழுந்து வந்து இப்படி ஓடுதுப்பா, அப்போ இப்படி நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் எழுந்து வராரு இல்லையா, அந்த இடம்தான் அவரை தனித்து இருக்கக்கூடிய ஒரு படைப்பாளியாக தமிழில் காட்டக்கூடியது. முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கு. நான் முதல் முறையாகன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து எழுதப்பட்ட அன்வர் பாலசிங்கம் எழுதினார் அப்படின்னு சொன்னால் அங்கங்கே ஒரு பொறி மாதிரி ஒன்று கிளம்பி டக்குன்னு மறைஞ்சிடும். படைப்பு ஒன்று உருவாகும். அதில் சில விமர்சனங்கள் வந்த உடனேயே அப்படியே அது நின்றுடும். ஆனால் விடாமல் எத்தனை சிக்கல்களுக்கு பிறகும் ஒரு எழுத்தாளர் உண்மையின் சார்பில் நின்று இன்னைய வரைக்கும் அதை செய்துட்டே இருக்கிறார் அப்படின்னா அது அந்த முதல் முறை கீரனூர் சாகிர் ராஜாவுக்கு தான் போகும். உலக அளவில் அப்படி சொல்லி அந்த விமர்சனத்திற்காக தொடர்ந்து வேட்டையாடப்பட்ட தஸ்லிமா நஸ்ரீனை சொல்லுவோம், சல்மான் ருஷ்டியை சொல்லலாம்னு சொன்னால், தமிழில் அப்படி எழுதி அதே அளவு எதிர்ப்பை சம்பாதித்தும் இன்னும் இடைவிடாமல் அப்படியே நிற்கிற எழுத்தாளர் அவர் தான். நமக்கு அது அவங்களுக்கு ஒரு பார்வை, இவருக்கு ஒரு பார்வையாக இருக்க வேண்டியது இல்லை. நான் அவரை எப்போதும் அந்த இடத்துல அவரை பார்த்துட்டே இருக்கிறேன். சரி, இது வெறும் அரசியல் பார்வையாக போயிடுமா அப்படின்னா, அவருடைய படைப்பில் நீங்கள் அதை வாசித்து பார்க்கணும். நான் திரும்ப திரும்ப எல்லா மேடைகள்லையும் எந்த எழுத்தாளருக்கும் நான் சொல்கிறது, நான் அந்த படைப்பின் கதையை உங்கள்கிட்ட சொல்ல போகிறதில்லை. நீங்கள் அதை வாசிக்கணும், நீங்கள் அனுபவிக்கணும். அந்த படைப்பை, ஒரு படைப்பை அனுபவிக்கிறது தான் அந்த எழுத்தாளனுக்கு நம்ம செய்யக்கூடிய பெரிய மரியாதை. அந்த படைப்பிற்கு உள்ளே போங்க, ஒரு இடத்துல கூட நீங்கள் அவரை மறுக்கவே முடியாது. எல்லாருமே அவருடைய எழுத்தினுடைய நுட்பத்தை சொல்லிட்டாங்க. அந்த வெறும் யதார்த்தவாத படைப்பு மட்டும்தானா அவருடையது? அவர் ஒரு யதார்த்தவாத படைப்பாளி அப்படின்னு ஒரு சாதாரண சொல்லில் தாண்டி வந்துட முடியுமா அவரை அப்படின்னா, 3 இடங்கள் நான் சொல்கிறேன். 3 பாயிண்ட்டாக அதை நான் பேசணும்னு நினைக்கிறேன். அது ஒன்று மட்டும்தான், அந்த விஷயத்தை மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறேன். முதல் இடம், நீங்கள் யதார்த்தவாதம் பேசும்போது எது யதார்த்தவாதம்? ஒரு ரொம்ப நான் ரியலிஸ்டிக்காக ஒருத்தரை பார்க்குறேன், இந்த கதை ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது, ரொம்ப நான் நேரில் பார்க்குற மாதிரி, அடுத்த வீட்டு ஆள் மாதிரி, இப்படியே நம்ம சொல்லிட்டு வரோம். அப்போ ரியலிஸ்டிக்காக நடக்கிற சம்பவங்களை அப்படியே எழுதுறதுக்கு எதுக்கு ஒரு எழுத்தாளர் வேணும்? ஒரு திரைப்படம் பார்க்குறோம், திரைப்படத்தில் அப்படியே என்ன நடக்குதோ அதை காட்டுறாங்க சார். அப்போ டாக்குமெண்ட்ரிக்கும் திரைப்படத்துக்கும் எது வேறுபாடு? அப்போ நீங்கள் சிறந்த ஒரு கதை எழுதணும் அப்படின்னா டைரியை விட சிறந்த கதை எதுவும் வரல. உங்களுக்கு என்ன ரியாலிட்டியாக நடந்ததை சொல்லணும், அவ்வளோதானே. எது இயல்போ அதை சொல்ல வேண்டும். அப்போ யதார்த்தவாதம்னா அதுதானா
இல்லை. அதிமானுட தருணங்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கு வாழ்க்கையில். எல்லாரும் முன்னாடி தினசரி நம்ம ஒரு அதிமானுட தருணத்தையாவது சந்திக்காமல் போகிறோமா வாழ்க்கையில்? ஒரு முறையாவது நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை அப்படி புரட்டி போடுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நம்ம கண்ணு முன்னாடி வராமல் போகாது. ஒரு விபத்தை கண்ணில் பார்த்த செகண்ட் நீங்கள் வண்டியை நிப்பாட்டி இறங்கி போனீங்கன்னா அது உங்களை அப்படியே மாற்றி போடுற ஒரு தருணமாக இருக்கலாம். ஒரு நொடி வேலை பார்க்குற இடத்துல இப்படி பக்கத்தில் நடந்த ஒருத்தருக்கு இது என்ன, ஏன் இப்படி அப்படின்னு நீங்கள் கேட்க போனீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுற ஒன்றாக இருக்கலாம். அப்படிப்பட்ட தருணங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் வந்துக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் நான் யதார்த்தமானவன், நான் ரொம்ப சாதாரணமான வாழ்க்கையை எல்லார் மாதிரியும் வாழக்கூடியவன். ஆனால் அப்படி ஒரு நொடி என் வாழ்க்கையில் வரும்போது அந்த நொடியை நான் எப்படி சந்திச்சுட்டு திரும்பி வரேன், அந்த இடத்த சொல்கிற இடம்தான், அந்த ஒரு நுட்பத்தை போய் தொட்டுட்டு வர்ற இடம் தான் யதார்த்தவாத கதைகள். யதார்த்தவாத கதைகள் என்ன? இயல்பாக இருக்கிற எல்லாரும் சந்திக்கிறது, இயல்பாக இருக்கிற 4 பேர் அப்படி தாண்டி போகிறதோ கவனிக்காமல் போகிற உன்னையோ எவனோ ஒருத்தன் ஒரு நொடி கவனிச்சான்னா என்ன நடக்குது, அதற்கு பிறகு அதில் தான் கதை. அந்த ஒரு அதிமானுடமான, நான் அதிமானுடம் தான் ரொம்ப உயர்ந்த இடத்துல சொல்லலை, வணக்கமான மானுடத்தன்மையை விட கீழே இறங்கியும் இருக்கலாம், அதுக்கு மேலேயும் போயிருக்கலாம் அது. ஆனால் அது வழக்கமான மானுடத்தன்மை இல்லை, மேலேயோ கீழேயோ, அது ஒரு அதிமானுடம். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை ஒரு கதாபாத்திரமோ அல்லது ஒரு சூழ்நிலை அதை அந்த கதாபாத்திரத்தை எப்படி தனக்குள்ளே இழுக்குதுங்கிறதையோ நீங்கள் காமிச்சாகணும். அப்போ தான் அது யதார்த்தவாத படைப்பினுடைய இலக்கிய பெருமதியை பெறுகிறது. அப்படி எத்தனை சூழ்நிலைகளை நீங்கள் அவர் பயன்படுத்துகிறாரு நீங்கள் பார்க்கணும். நான் இந்த இவருடைய நாவல் என்னை கவர்ந்த நாவல்ங்கிறதுனால நான் அதை முன்வைத்து சொல்கிறதாக இருந்தால், நீங்கள் மீன்கார தெருவினுடைய கதாநாயகி என்று சொல்லிக்கலாம் என்று சொல்ல. ஏன்னா அவருடைய படைப்புகளில், பெரும்பாலான படைப்புகளில், நாவல்கள் எல்லாம் அவர் ஒரு கதாபாத்திரத்தை மையமாக வச்சு எழுதுறது இல்லை. அவர் ஒரு பெரிய பேர்ட்ஸ் ஐ வியூவில் தான் வரார். ஆமினான்னு அந்த கதாநாயகி வராங்க. ஆமினாவை நீங்கள் தொடர்ந்து வாசிங்க, ஆமினா வரக்கூடிய இடத்த மட்டும் தேர்ந்தெடுத்து வாசிக்கிட்டே வாங்க. அப்போது எந்த மாதிரி இடங்களுக்குள்ளெல்லாம் ஆமினா போயிட்டு வராங்கன்னு தெரியும். பெரும் கனவுகள் கொண்ட ஒரு பெண் ஆமினா. ஒரு அத்தியாயத்தில் அவளுக்கு மட்டும்தான் 8ஆம் வகுப்பு வரை படிப்பதற்கான வாய்ப்பு அந்த தெருவிலேயே கிடைச்சிருக்கு. வாசிக்க தெரிந்த பெண், அந்த வாசிப்பின் வழியே அவள் பெரிய கனவுகளுக்குள்ள இருக்கிற பெண். இன்னொரு அத்தியாயத்தில் அவள் தான் அந்த தெருவிலேயே நாசூக்கான, அந்த தெருவினுடைய எந்த கீழ்மைகளும் ஒட்டாத கிட்டத்தட்ட ஒரு ஏஞ்சல், ஒரு தேவதை அந்த பெண். இன்னொரு அத்தியாயத்தில் அவள் தன்னுடைய மனம் கவர்ந்த காதலனோடு அப்படி என்ன சொல்றது, எந்த இயக்குனரும் திரைப்படமாக்க நினைக்கும் தருணத்தை கொண்டாடிய ஒரு பெண் அவ ஒரு அத்தியாயத்தில். இன்னொரு அத்தியாயத்தில் கசாப்பு கடையில் போய் வரிசையில் அடுத்தா நிற்கிற மாடு மாதிரி ஒரு வேதனையோடு நிற்கிற ஒரு பெண் அவ. தோற்கடிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் போய் கிடக்கிற பெண். இன்னொரு அத்தியாயத்துக்கு போங்க, இருள் மூலையில் உள்ள நுழைஞ்சவங்க எங்கே என்ன இருக்குதுன்னு தெரியாமல் தடுமாறுற இருள் மூலையில் தலைமுடியெல்லாம் சிக்கு பிடிச்சி அப்படியே கிடக்கிற, ஒன்றும் சாப்பிடாம கிடக்கிற ஒரு பெண். இன்னொரு அத்தியாயத்தில் பழி வாங்கிடணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட திரும்ப களமிறங்குற ஒரு பெண். இன்னொரு அத்தியாயத்தில் அத்தனையும் தாண்டி எல்லாரையும் மன்னிச்சு விட்டுறக்கூடிய அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்னை போல கனிந்து நிற்கிற பெண். எத்தனை தருணங்கள் அவள் தாண்டான்றீங்க. பெயினாக இருக்கிற நேரங்களில், மனதின் வேதனை நிறைந்த நேரங்களில் அவள் குளத்துக்கரையில் நிற்கிறா. ரொம்ப சுருக்கமான அத்தியாயமாக அதை முடிக்கிறார். ஆனால் அந்த தருணங்களை எல்லாம் அவள் தாண்டுற இடம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு தருணத்தையும் ஒரு வெஞ்சன்ஸ், ஒரு வஞ்சத்தை அவ தாண்டி போகிற இடம் இது. கூட அறிமுகமாகிற இன்னொரு கதாபாத்திரம் வழியா அப்படியே தாண்டி போகிறாள். ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒன்றுக்கு இன்னொன்று அப்படியே உள்ள வந்து அதை உருவாக்குற இடம். இந்த நுட்பங்களையும் இந்த தருணங்களையும் நீங்கள் எத்தனை இடங்களில் பார்க்கலாம் தெரியுமா ஒரு படைப்பில். ஆனால் ரொம்ப குறைவாக எழுதுவார். அது நம்ம அந்த நுட்பத்தை தனியாக தான் பேசணும் அந்த இடம். அதே மாதிரி அதுலேயே சண்முகம்னு சொல்லி ஒரு கேரக்டர் வரும், ஒரு கதாபாத்திரம். அந்த ஊரில் பலகாலமாக இருந்த அந்த ஊரினுடைய நாவிதனுடைய மகன். ஒரு நொடி
நீங்கள் கற்பனை பண்ண முடியாத ஒரு நொடியில் சண்முகம் வாழ்க்கை மாறுறத நீங்கள் பார்க்குறீங்க. அந்த காலத்தில் சர்வாங்க சவரம்னு ஒன்று உண்டு. இன்னைக்கு எங்கேயும் அது இல்லை. உடம்புல இருக்கிற எல்லா பாகத்தில் இருக்கிற முடியையும் எடுக்கணும், எடுத்தே ஆகணும். நீ நோன்லாம் இல்லை மாட்டேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாயே கிடையாது. அதுவும் கிராமத்தில் இருந்த நாவிதர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. அப்போ சண்முகத்தினுடைய அப்பா துருத்திங்கிற நாவிதர், அவருக்கு எந்த இதுவும் இல்லை. இப்படித்தானே நம்ம இருந்தாகணும்னு அவர் ஏற்றுக்கிறாரு. சண்முகத்துக்கு அதை ஏற்றுக்க முடியல. ஆனால் இவரை ரொம்ப வற்புறுத்தி ஒரு பெருமாள் கோயில் பூசாரி கூட்டு போகிறார். வாங்க சவரம் பண்ணி விடுறேன்னு இவரும் கூட்டு போகிறார். அடுத்து அவருடைய எழுத்தில் பார்க்குறதா இருந்தால் திடீர்னு ஒரு அலறல், பெருமாள் கோயில் பூசாரி ஓடி வந்து குளத்தில் டபா குதிக்கிறாரு. குளம் பூரா சிவப்பு கலராக மாறிடுது. பூசாரி வழி தாங்காமல் நீந்தி நீந்தி வராரு. சண்முகம் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு போகிறாரு, நைனாட்ட சொல்லிட்டு போகிறாரு, நான் திரும்பி வர்றதுக்கு 5 வருஷமோ 6 வருஷமோ எவ்வளோ நாளாவோ ஆகும், பார்த்துக்க, போயிட்டு வரேன். கிளம்பி போயிட்டார். அவ்வளோதான், கதை முடிஞ்சது. சண்முகத்தின் ஒரு நொடி. அது வரைக்கும் சண்முகம் யார்? அந்த ஊர்லேயே ஒரு சவரக்கடையை போட்டுட்டு நம்ம இதை இன்னும் கொஞ்சம் பிரமாதமாக எடுத்து கட்டி கொஞ்சம் சேர் கண்ணாடிலாம் பெருசாக போட்டு இவ்வளவு கற்பனைகளோடு இருந்தால் ஒரே நொடி வாழ்க்கை. ஒரு யோசிச்சு பாருங்க, கத்தி வச்ச செகண்டில் யோசிச்சிருப்பார், ஏய் அவ்வளோதான் முடிஞ்சது. இவ்வளவுதான் நொடி வாழ்க்கை. அந்த தருணம் மாறிடுது. இப்போ நம்ம இந்த ஒரு நொடி தருணங்களை தான் அந்த அதிமானுட தருணங்கள் நம்ம சொல்கிறோம். அதன் வழியாக வாழ்க்கை மாறி சண்முகம் திரும்பி அதே ஊருக்கு வரும்போது அதன் பிறகு என்ன நடக்குது? அப்போ இந்த நொடிகள் வழியாகத்தான் நம்ம வாழ்க்கை. யதார்த்தவாதம்ங்கிறது அதை பிரதிபலிக்கிற இடம் தான். யதார்த்தவாதம் எல்லாமே யதார்த்தம் இல்லை. துருத்தியின் வாழ்க்கை, துருத்திங்கிறது சண்முகத்தினுடைய அப்பா. நீங்கள் அவர் வாழ்க்கையை எழுத உக்காந்தீங்கன்னா அதில் ஒரு சம்பவமும் இருக்க போகிறது இல்லை. அது அப்படியே. அப்போ அதெல்லாம் யதார்த்தவாதம். அந்த ஒரு நொடி அது இயல்பாக எல்லாரும் சந்திக்கிற நொடி. அதை முதல்ல சந்தித்த துருத்தி சங்கடப்பட்டிருப்பார். ஆனால் அவர் அதை ஏற்றுக்கிட்டார். அப்படியே வாழ்க்கை போயிடுச்சு. ஆனால் சண்முகம் ஒரு நொடி அதை வேற மாதிரி பார்க்குறாரு. அப்போ அது வாழ்க்கை வேற மாதிரி மாறுது. எத்தனை தருணங்கள் அங்கே அப்படி ஒரு நொடியாக வந்துட்டு போகிறது எல்லாத்தையும் அவரால் எழுத முடிஞ்சிருக்கு. அதில் ஒரு நுட்பம் வச்சுருக்கார். அதை கடைசியாக சொல்லணும். இரண்டாவதான அம்சம் அவருடைய எழுத்தில் இருக்கக்கூடியது, சுரேஷ் பிரதீப் அதை குறிப்பிட்டார். எது சரி எது தவறு அப்படி இல்லை. முக்கியமாக அவர் எதையும் நியாயப்படுத்துறது இல்லை. இலக்கிய மதிப்புங்கிறது அந்த இடத்துல உருவாகி வரக்கூடிய ஒன்று. ஏன்னா இலக்கியத்துக்கு இலக்கியம் ஒருபோதும் நீதிபதியின் வேலையை செய்வதில்லை. இலக்கியம் எப்போதும் தீர்ப்பு சொல்றதில்லை. இலக்கியத்தின் பணி சில விஷயங்களை நமக்கு காட்டுறது மட்டும்தான். நீ முடிவெடுத்துக்கோ. வழக்கறிஞர் மாதிரி ஒரே நேரத்தில் டபுள் ரோல் பண்ணும். இந்த பக்கத்துக்கும் வாதாடும், அந்த பக்கத்துக்கும் வாதாடும். வாசிக்கிற நாம தான் தீர்ப்பு எழுதிக்கணும். இலக்கியம் ஒருபோதும் தீர்ப்பு எழுதுவதில்லை. அப்போ எதையுமே நியாயப்படுத்தக்கூடிய, அப்போ அந்த சார்பு நிலை உருவாகி வந்துடும். அவர் ஒன்றை கூட நியாயப்படுத்தலை. இப்போ நம்ம அவரை யாராவது ஒருத்தர் என்ன இப்படிலாம் எழுதிட்டீங்க அப்படின்னு கேட்டால் நாம் தைரியமாக சொல்லலாம், கிருணூர் சாய்ராஜா சார்பில், சரி இதில் இருக்கிற எந்த சம்பவமே நடக்கலைன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதில் எதையாவது ஒன்று அவர் நடக்காததையோ அல்லது இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாததையோ அவர் இங்கே எழுதிட்டாரா அப்படின்னு கேட்டார்னா யாருக்கும் பதில் இருக்காது. அதுதான் அவர் எதையும் நியாயப்படுத்தாமல் எடுத்து வைக்கிறது. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி டெம்ப்ளேட்டில் ஏழைகள் விளிம்பு நிலை மக்கள்லாம் பாவம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? ஆனால் அதை ஒவ்வொரு முறையும் உடைக்கிற ஒரு இடம் ஒன்று வருது. ஏற்கனவே அதை சுரேஷ் பிரதீப் குறிப்பிட்டார். மீன்கார தெருவில் நைனான்னு அந்த கேரக்டர் வருது. நைனார் முகமது, நைனான்னு எல்லாரும் கூப்பிடுறது. நைனா அந்த ஏரியாவில் ஒரு பெரிய தாதா. ஆகவே அவர் தாதாக்குரிய எல்லா லட்சணங்களோடும் அவர் இங்கே விளங்கி வருகிறார். இவருக்கு திடீர்னு அவர் செய்யக்கூடிய சில காரியங்கள் நம்ம ஆச்சரியப்படத்தக்க அளவில் தமிழ் திரைப்பட கதாநாயகர்கள் மாதிரி இருக்கும். அவர் சொல்லிட்டு வரும்போதே ஒரு இடம் வரும். ஒரு நாய் கத்திக்கிட்டே இருந்தது, அதை நைனா அடித்து கொண்டுட்டார். அதுதானே? ஆனால் அதுக்கு அடுத்து கேரக்டர் அதை பேசிகிட்டே வருது. அடித்து கொண்ட நாயை என்ன செஞ்சார் தெரியுமில்ல? அந்த ஊரில் ஒரு குறிப்பிட்ட கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டார். அது ஒரு 3 நாள் நாரி அந்த கிணத்து தண்ணியை யாரும் உபயோகப்படுத்த முடியாமல் போயிடுச்சு. இது வரைக்கும் ஓகே. அடுத்தது, ஏன்னா இந்த தெருக்காரங்கெல்லாம் அந்த கிணத்துல போய் தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க? அந்த தெருக்காரங்க தடுத்திருக்காங்க. இப்போ நைனா யாரு? அந்த இடத்தோட கதை நின்று இருந்தா
இன்றைக்கு இயக்கங்களால் புகழப்படும் பெரும் எழுத்தாளராக இருப்பார் கீரனூர் சாகிர் ராஜா. ஆனால் அதே நைனா முகமது, அதே கேரக்டர், அதே கதாபாத்திரம், மனைவி வந்து அவருக்கு மனவிலக்கு கொடுத்துட்றாங்க. இவர் இல்லை, மனைவி மனவிலக்கு கொடுத்துட்றாங்க. குல்லுன்னு சொல்கிறது கூப்பிட்டு வந்து இவன் கூட மனுஷன் பொம்பளை இருக்க முடியாது இவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா விவாகரத்து வாங்கிடுது. வாங்கின பிறகு அதே ஊரில் இன்னொருவருக்கு கல்யாணம் செய்து கொடுக்கப்படுகிறது. இவனுக்கு அது என்னவா இருக்குது, நைனாக்கு அது ஒரு பெரிய ஒரு ஒன்றா இருக்குது. ஒரு நாள் இவன் மட்டும் தனியாக வரும்போது இவன்கிட்ட மாட்டிக்கிறான். தனியானா தெருவுக்கு நடுவில், ஊர் பூரா துரத்திக்கிட்டே போகிறான். அவளை துரத்திக்கிட்டே போய் எல்லாரும் இருக்காங்க, அவள் தெருவில் நின்று கத்துறா. என்ன இத்தனை பேர் இருக்கீங்க, ஒரு ஆம்பளை இப்படி வந்து இன்னொருத்தன் பொண்டாட்டியை கை வைக்கிறான், நீங்களாம் இது பண்ண மாட்டீங்களாம் கத்துறான். ஆனால் இவன் விடுறதா இல்லை. இவளை இன்னைக்கு என்னமாவது இன்சல்ட் பண்ணி ஆகணும் அப்படி நடையில் ஆரம்பித்து ஓட்டத்தில் போய் சேசிங்கில் போய் ஒரே அத்தியாயத்தில் தான் இதெல்லாம். கடைசியில் அவளுடைய சேலையை எல்லாரும் முன்னாடியும் பிடிச்சி உருவி எடுத்து அந்த அந்த தருணத்தில் அந்த அந்த சம்பவம் முடியுது. யார் நீங்கள் நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்கும் நைனா முகமது யார், ஆனால் இந்த இடத்துல நைனா யார்? துருத்தியின் மகன் சண்முகம் போய் இங்கேருந்து தப்பிச்சு போகிறார் இல்லையா, போய் மும்பையில் ஒரு பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகி நிறைய சம்பாதித்து ஊருக்கு வந்து செட்டில் ஆகிடலான்னு வராரு. ஊருக்கு வந்து செட்டில் ஆகணுன்னா நம்மளும் ஒரு ஆளாகணுமேனு சொல்லி ஒரு பட்டாணி பெண்ணையும் கல்யாணம் செய்துட்டு இவரும் முஸ்லீமா மதம் மாதிரி இங்கே வரார். வந்து முதலாக இந்த தெருவில் அவர் வீட்டுக்கு கரண்ட் கனெக்ஷன் கேட்குறார். அவர் வீட்டுக்கு கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கப்படுகிறது. அவங்க அப்பா துருத்தி கண் பார்வை குறைந்து இருக்கிறார். கரெக்டாக கரண்ட் வந்த அன்னைக்கு அவங்க அப்பா இறந்து போயிட்டார். உடனே இந்த நைனார் கேரக்டர் சண்முகத்தை வந்து அந்த அவங்க அப்பா பேனா இருக்கும்போதே நீ வா என் கூட அப்படின்னு கூப்பிட்டு போய் லோடு 2 ரவுண்டு ஏற்றினதுக்கப்புறம் ஒரு ஐடியா சொல்லுது. இந்த கரண்ட் வந்த ராசியில் தான் அவங்க அப்பா என்ன ஆகிட்டாரு, இறந்துட்டார், வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து பேனா இருக்கிற வீட்டில் கல் எடுத்து அடிக்கிறாங்க. ஒவ்வொரு பல்பெல்லாம் உடச்சாச்சு. நீ யோசிச்சு பாருங்க எவ்வளவு குரூரமான ஒரு இடம் அது. பையனே வந்து அப்பா பேனா இருக்கிற வீட்டில் லைட் அடித்து உடைக்கிறான். ஒருத்தன் கூப்பிட்டு போய் சொல்லி கொடுக்குறான், இப்படி பண்ணு. நீங்கள் அந்த கேரக்டர் அதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற பெண்கள்லாம் வந்து யோசிக்கிறாங்க, இதை நைனான்ட்ட சொன்னால் அவர் பார்த்துக்குவார், அவரை சொன்னால் பயப்படுவாங்க அந்த தெருக்காரங்க, இப்படியெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அப்போ நீங்கள் எதை நியாயப்படுத்துவீங்க, எந்த இடத்த இப்படி சொல்லுவீங்க? இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியது, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியது. சுரேஷ் பிரதீப் குறிப்பிட்ட ஒரு இடம் வருது. இந்த ஆமினாவினுடைய அண்ணன் தான் நைனா. அவருக்கு ஒரு அண்ணன் இருக்கார் காசிம்னு. அவருடைய மனைவி தான் அந்த ரொம்ப வீட்டில் அந்த வீட்லேயே அந்த மருமக தான் வீட்டை கொஞ்சம் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண். அவள் வேற எங்கேயும் வேலைக்கு போக மாட்டாள், பங்களா தெருக்கு வேலைக்கு போக மாட்டாள். மாமியார் கேட்குறா, ஏன் நீயும் போயிட்டு வந்தா என்ன அப்படின்னு. அது பல முறை கேட்டும் அவள் ரொம்ப பொறுமையாக இருக்கிறவ ஒரு கிட்டத்தில் விறகு பொறுக்க போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வரா. வயிற்றில் குழந்தை இருக்கும்போதே அவள் போய் விறகு பொறுக்கிட்டு தான் வரா. அன்னைக்கு விறகு பொறுக்கிட்டு வந்து அந்த இதில் டக்குன்னு அவளை அறியாமல் ஒரு வார்த்தையை சொல்லிடுறான். அந்த வார்த்தை ரொம்ப நுட்பமான வார்த்தை. ஏன் அது ரகசியம்னு சுரேஷ் பிரதீப் சொன்னார், அது உறறிஞ்ச ரகசியம்தான் அங்கே. ஆனால் ஒரு வார்த்தை அதில் சரியாக இருக்குது, எங்கள் அப்பா அம்மா என்னை அப்படி வளர்க்கலை. அப்போ தான் இந்த ஆமீனா போய் அங்கே வேலைக்கு போய் அங்கே வந்து ஏமாற்றப்பட்டு அதோட வீட்டில் வந்து சுருண்டுருக்கா. அப்போ இந்த வார்த்தை சரியாக மாமியாரை தாக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கலவரம் வெடிக்குது அந்த வீட்டில். அப்போ நீங்கள் எப்படி எந்த இடத்துல கொண்டு வந்து அதை சேர்ப்பீங்க? நீங்கள் பார்க்கும்போதே நாவலை படிக்கும்போதே இதை சரி பண்ணிடலாம், இதை மாற்றிடலாம், சமூகத்தை சீர்திருத்திடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வருவோம். பக்கங்கள் போக போக கடைசி பக்கம்லாம் வரும்போது நம்ம ஒரு ஞானி நிலை அடைஞ்சிருப்போம். உலகம் இப்படித்தான், நாம் இப்படி தான் இயங்குது உலகம், இந்த இடத்துக்கு வந்திருப்போம். நீங்கள் தொடர்ந்து வாசிக்க அந்த இடம் வந்துகிட்டே இருக்கும். உலகத்தை பார்க்குற பார்வை ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் யதார்த்தவாதம் நமக்கு காட்டக்கூடிய ஒரு இடம். அதை மாஸ்டர்ஸ் தான் அதை தொட முடியும் அந்த இடத்த. அது எல்லாரும் யதார்த்தவாத கதைகள்னு சொல்லி நாம் ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே அடக்கி கொண்டு வந்துடக்கூடிய இடங்கள் இருக்குது. ஆனால் சிலர் தான் அதில் மாஸ்டர், அதை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்க முடிஞ்சவங்க. அந்த வரிசையில் ரொம்ப முக்கியமான எழுத்தாளர் கீரனூர் சாகிர் ராஜா. நீங்கள் அப்புறம் 3ஆவதாக ஒரு புள்ளி ஒன்று இருக்குது. இந்த எழுத்துக்களில் அவர் பயன்படுத்தக்கூடிய மொழி இருக்கு இல்லையா, அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது.
மொழியும் சரி கூறுமுறையும் சரி பிரமாதமான நுட்பங்களோடு இருக்குது. ஏன் எழுத்தாளர்களின் எழுத்தாளருங்கிற வார்த்தையை அவருக்கு போட்டாங்க அப்படின்னா, அ ஆ இ ஈ நமக்கு தெரியும், கடைசி எழுத்து. இவர் ஆரம்பிக்கும் போதே ஊல இருந்து ஆரம்பிப்பார், ஐயோட முடிச்சிருவார். மீதியெல்லாம் யார் தான் நிரப்பிக்கணும்? நாம தான், வாசகம் தான் நிரப்பிக்கணும். அவர் ஆளிருந்து ஆரம்பித்து இக்கு வரைக்கும் கூட்டு போகிறதெல்லாம் கிடையாது. இப்போ இங்கே வா, இங்கேருந்து ஆரம்பி இங்கே இது மீதியை நீ யூச்சிக்கோ, முன்னாடி இருக்கிறது சீக்வயல் அண்டு ப்ரீக்வயல் எல்லாம் வாசிக்கிறவனுக்கு தான். நடுவில் எது முக்கிய சம்பவமோ அது மட்டும்தான். அவ்வளவுதான் அவர் எழுதுகிறார். அப்படி எழுதுவதற்கு அது அவருடைய எழுத்து முறை, அது துண்டாக நிற்கிது, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் அது வாசகன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையினால் செய்யப்படுவது. எல்லாரும் கேணு சாய்ராஜாவுக்கு வாசகர் இல்லை, அவரை பற்றி நிறைய பேர் பேசுவதில்லை, பேச முடியாது. நீ ஒரு குறைந்தபட்சம் வாசிப்பில் ஒரு பிஜி டிகிரியாவது வாங்கிட்டு கையில் எடுக்க வேண்டிய எழுத்தாளர் கேணூர் சாகிர்ராஜா. நாம் ஆரம்ப கட்ட எழுத்தாளர்களுக்கு தான் பயங்கர குரல் எழுப்புவோம். 10வது வரைக்கும் படித்து வர குவாலிஃபிகேஷனில் இருக்கிற எழுத்தாளர்களுக்கு குரல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் இவர்களெல்லாம் தேடி படிக்க வேண்டிய எழுத்தாளர் வரிசை. நீங்கள் ஒரு குறைந்தபட்ச வயதும் அனுபவமும் குறைந்தபட்ச வாசிப்பிற்கு பிறகு நீங்கள் போய் சென்று தொட வேண்டிய எழுத்தாளர் கேணூர் சாகிர்ராஜா. அப்போ அதற்குரிய ஆட்கள் மட்டும்தான் அவரை பேசணும், அவர்கள் தான் அவரை பேசணும். எல்லாருக்குமான பொது எழுத்தாளராக அவர் இல்லை. அப்படி அவர் எழுத்தும் அப்படி இல்லை. அது வாசகன் மேலே, தெளிந்த வாசகன், கூர்மையான வாசகன் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் அப்படி ஒரு நுட்பத்தை கையில் எடுக்க சொல்லுது. முன்னையும் விட்டு பின்னையும் விட்டு சரியான புள்ளியில் நம்ம அந்த புள்ளியை தொட்டு காமிச்சிட்டு அவர் போயிடுவார். மீதியை நாம தான் வாசித்து எடுக்கணும். அது எதுக்கு அனாவசியமாக எழுதிட்டு வாசகன் பார்த்துமா, அது பெரிய நம்பிக்கை வேணும் அப்படி எழுதுறதுக்கு. எழுதுகிற ஆரம்பிக்கிற எல்லாருக்கும் தெரியும், எழுதின உடனேயே கூடவே நமக்கு ஒரு பயம் வரும், இது புரியுமா வாசகனுக்கு, எதுக்கும் இது கூட 1-2 என்ன செஞ்சிருவோம், போட்டுருவோம், இல்லை கூடுதலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோமா, இந்த பதட்டம் எழுத்தாளனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவருக்கு அது கிடையாது. அவர் தைரியமாக எழுதிட்டு மீதியை நீயே பார்த்துக்கோ. அதுக்கு பெரிய நம்பிக்கை வேணும், பெரிய தன்னம்பிக்கை வேணும், வாசகன் மேலே பெரிய நம்பிக்கை வேணும். அது அவருக்கு இருக்கக்கூடியது. அது அவருடைய எழுத்து முறை. மொழித்திறன் நம்ம சொன்னோம் இல்லையா, 2 விதமான மொழித்திறன் இருக்குது. ஒன்று, மொழியில் நுட்பமான சொற்களை தேர்ந்தெடுத்து அதை கொண்டு உள்ளே போட்டு நமக்கு வாசகனுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறது. தேடி தேடி வார்த்தைகளை பொறுக்கி எடுத்து அந்த வார்த்தைகளை அந்த இடத்துல போட்டு அப்படி சொல்லக்கூடிய மொழியின் மேல் கொண்ட திறன், த லிங்குவிஸ்டிக் ஸ்கில். இன்னொரு திறன் இருக்குது, வார்த்தைகள்லாம் அதிகம் கிடையாது, எவ்வளவு குறைவான வார்த்தைகளில் ஒரு காட்சியை மட்டும் இப்படி காமிச்சிட்டு போயிட முடியுமோ காமிச்சிட்டு போயிடுறது. அதனால தான் அந்த 2வது விதம் நுட்பம் தான் அவர் கேணூர் சாகிர்ராஜா எழுத்துக்களில். சின்னதாக ஒரு வர்ணனை வழியாக அதை காட்டிட்டு போயிடுவார். அந்த வர்ணனையிலிருந்து நீங்கள் அந்த காட்சியை பார்த்துட முடியும். அப்படி பார்க்குற வாசகனுக்கு தான் அந்த எழுத்து. அதனால தான் திரும்ப சொல்கிறது, ஆரம்ப நிலை வாசகன் மாதிரியான ஒருத்தர் அவருக்கு வாசகர் கிடையாதுன்னு நான் சொல்கிறதுக்கான இடம் அதுதான். அப்போ நீங்கள் அந்த அந்த வாசிப்பில் தேர்ந்து தான் நீங்கள் அவரை கையில் எடுக்க முடியும். அப்படி இடங்கள் இருக்குது. கதையே மீன்கார தெரு கதை தான். ஆனால் தமிழில் கடல் பக்கத்து மீன்காரங்களை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஆனால் குளத்தில் மீன் பிடிச்சி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஏன்னா கதை நடக்கிறது பழனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, பழனியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நடக்குது. அங்கே கடலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் யோசித்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ஒரே ஒரு குளம், அந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீன் பிடித்து வாழ்வதை நம்பி 100 குடும்பம் இருக்குது. அப்போ அதை ஒட்டி தான் அந்த சம்பவம் நிகழுது. அப்போ இந்த குளத்தில் விரால் மீன் பிடிக்கிறாங்க. விரால் மீன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது தண்ணியிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமும் அது ரொம்ப நேரம் உயிரோடு இருக்கக்கூடியது. அப்படி ஒரு விரால் மீன் முதல் முறையாக ஆமீனா அவ தனது காதலன்னு நினச்சிட்டு இருக்கிற முதலாளி ஒருத்தன்ட்ட போய் முதல் முறையாக அவன்கிட்ட எப்படி சிக்கறாங்கிற இடத்துல இந்த விலாங்கு மீன் வருது. இவ மூடி வைத்திருக்கிற ஈரத்துணிக்குள்ளிருந்து 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க அந்த வீட்டில். இவ போகும்போது அவன் கூப்பிடுறான். அந்த வீட்டுக்குள்ளே போனால் வேறு யாரும் இல்லை, இவன் மட்டும்தான் இருக்கா. இவன் அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். இவன் மேலே ஒரு காதலோட இருக்கா. அவன் உள்ளே கூப்பிட்டவுடனே போகிறா. இவளை கைகாலெலாம் நடுங்குது. அப்போ சரியாக சொல்கிறார், அந்த விலாங்கு மீன் ஈரத்துணிக்குள்ளேருந்து வெளியே சாடி குதிக்குது. குதித்து ஒரே ஆட்டம். அது ஆடுது. விலாங்கு மீன் துடிக்குது.
கதாநாயகன் சொல்கிறான். அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவளை நெருங்கி வரான், அவளுடைய கதாநாயகன். அதோடைய நடனம் நல்லா இருக்குல்ல, டான்ஸ் நல்லா இருக்குல்ல, அது பிழைச்சி போட்டோம் அப்படின்னு அதை தூக்கி வீட்டுக்கு உள்ளேயே இருக்கிற ஒரு கிணத்துக்குள்ளே அதை போட்டுடுறான். அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கிணத்துக்குள்ளே எங்கே இருந்த மீன்? அது குளத்தில் நீந்திட்டு இருந்த மீன். அந்த மீனை அப்படியே வாளியில் போட்டு தான் வீட்டு கிணத்துக்குள்ளே இறக்கிடுறான். அதை எட்டி பார்க்குற சந்தர்ப்பத்தில் அவன் மேலே கையை வைக்கிறான். காட்சி முடிஞ்சது. அப்போ இந்த நுட்பத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதை எழுதுறதுக்கு ஒன்று இருக்கு இல்லையா? இது எது விலாங்கு மீன் எது, வீட்டு கிணத்துக்குள்ளே கொண்டு அவன் போடுறது எது, இதையெல்லாம் நீங்கள் வாசிக்கும்போது எப்படி அவ்வளவு சாதாரணமாக யதார்த்தவாதத்தை கடந்து போயிட முடியும்? யதார்த்தவாதத்தில் அப்படி ஒன்றை இன்னும் நாக்கி காமிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் காவிய மரபில் என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் யதார்த்தவாதத்துக்குள்ளே அதை கொண்டு வர்றது அவ்வளவு கடினம். ஆனால் அந்த ஒரு காட்சியை நீங்கள் வாசித்து பார்க்கணும். மீன்கார தெருவில் முதல் முறையாக ஆமினாவை சலீம் தொடும் இடம் அந்த மீன் எதை சொல்லுகிறது, எப்படி வருது, அவன் என்ன அதை கையாளுறான், அத்தனை நுட்பத்தோடு இருக்குது. திரும்பி போய் அவன் அந்த குளத்தில் வேதனையோடு நிற்கிற சந்தர்ப்பத்தில் அவன் நிற்கிறா. அப்போ அவள் ஒரு வார்த்தை குளத்துக்கு அவர் பேர் வைக்கிறா, குளத்தம்மா. அவர் பேர் வைக்கிறா. அந்த கதாபாத்திரத்தை நம்ம சொன்னோம் தெரியுமா, அது ஒவ்வொரு அத்தியாயத்தில் அவள் எப்படி மாறிட்டே வரான்னு நீங்கள் பார்க்கலான்னு. அது பேர் வைக்கிறா, குளத்தம்மா. அதுக்கு ஒரு பேர் வைக்கிறா. அத்தனை இடங்கள்லையும் அவ்வளோ சின்ன சின்ன நுட்பங்கள் நீங்கள் அப்படி விட்டீங்கன்னா போயிருங்கிற மாதிரி எத்தனையோ எழுதி வச்சிருக்கிறார். அதாவது ரொம்ப எளிதாக தவற விடக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்குது. இவ பேர் ஆமினா. இவள் முதல்ல போய், நான் கிட்டத்தட்ட கதையை சொல்லிட்டேன், சொல்லக்கூடாது, ஆனால் நீங்கள் வாசிக்கணும். நான் எவ்வளோ சொன்னாலும் வாசிக்கும் போது இருக்கிற அனுபவம் அதில் இருக்காது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வாசிங்க. ஆமினாங்கிற இந்த பெண்ணை முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு பங்களா தெருக்காரன் அவளை பயன்படுத்திட்டு ஏமாற்றி விட்டுடுறான். பாலியல் சுரண்டல், இலக்கிய பாஷையில் சொல்கிறதா இருந்தால். அதனால் அவள் ரொம்ப வெறுப்புற்று அதற்கு பிறகு அவள் மீண்டு வரும்போது திரும்ப இன்னொரு பங்களா தெருவில் இன்னொரு வீட்டில் வேலைக்கு போகிறான். ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொருவர் இவளை ரொம்ப நட்போடு நடத்துகிறாப்புல. இவன் மேலே பிரியத்தோடையும் நட்போடையும், அவருக்கு 2 கால்கள் இல்லை, போலியோ அட்டாக்கான பையன். ஆனால் இவன் மேலே பிரியத்தோட அவங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாக்கி வர இடம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க பேசிக்கிறது அது எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் இது எப்படி அறிமுகமாகுது பாருங்கள். முதல் முறையாக இந்த ஏமாத்திரமாக இருக்கான் இல்லையா, அவன் பேர் சலீம். சலீம் இவளை எப்படி கூப்பிட்றான் தெரியுமா? ஜன்னல்ல இருந்து, மீன் இங்க வா. இவ மீன்கார தெரு பெண், இவ பேர் ஆமினா. நீங்கள் ஆமினாவை சுருக்கி கூப்பிட்டா எப்படி கூப்பிடுவீங்க? ஆனால் இவன் மீனுன்னு தான் கூப்பிடுறான். இவன் என்னவா அவளை நினச்சி வச்சிருக்காங்கிறது அவன் விழிக்கிறது இல்லை, அவன் பேரை கூப்பிடுறதுலேயே தெரியும். ஆனால் அந்த கேரக்டர், இன்னொரு கேரக்டர் நசீர் இல்லையா, நசீர் கூப்பிடும்போது ஆமி அப்படின்னு தான் கூப்பிடுறான். அவனும் பேரை சுருக்கி தான் கூப்பிடுறான். இவங்க 2 பேரும் ஒரே பேரை, 3 எழுத்து தான் அந்த பேரில். எந்த 2 காம்பினேஷனில் அது அவங்க மனநிலை வெளிப்படுதுன்னு நீங்கள் பாருங்கள். ஏமாத்த நினைக்கிறேன் மீனுன்னு தான் கூப்பிடுறான். மீன்காரி தானே நீ, அப்படி தானே இருப்ப. இப்போ ஏற்படுவார் சொன்னார் இல்லையா, இத்தனைக்கு பிறகு அவங்க மீன்காரங்களாக பார்க்கப்படுகிறார்கள்னு. நீ அழகிதான், நான் ரொம்ப விரும்பக்கூடிய பெண் தான், ஆனாலும் நீ மீன்காரி தான், அப்படித்தான் அவன் கூப்பிடுறான். மீன் அப்படின்னு தான் முதல்ல கூப்பிடுறான். ஆனால் அவன் கூப்பிடுறது ஆமி அப்படின்னு தான் கூப்பிடுறான். ரொம்ப எளிதாக அப்படியே. எவ்வளோ நேரம் இது வருன்றீங்க? அவள் அந்த தெருவில் போகும்போது அவளுக்கு மிக பழக்கமான பரிச்சயமான அந்த குரல் அவளை கூப்பிட்டது மீன், அவ்வளோதான். அடுத்த வரி வந்தாச்சு, அடுத்த கதை போயிட்டே இருக்கு. ரொம்ப எளிதாக தவற விட்டுற அத்தனை நுட்பம் அவருடைய கதைக்குள்ள. ஒரே ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு கதாபாத்திரம் வருது. பால்ராசு கதைகள், ஒரே ஒரு பால் கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு பெண், ஒரு அத்தியாயம் மட்டும் வராங்க. நாச்சம்மைன்னு ஒரு அம்மா வரும். நாச்சம்மை அந்த அம்மா வரும். சரவணம்பட்டியிலேருந்து பால் எடுத்துட்டு டெய்லி இவ வேலை பார்க்குற வீட்டுக்கு வரும். அந்த அம்மா பெரும் கதையை சொல்லும். அந்த கதையில் இருக்கிற உண்மை என்னன்னு இவ விசாரித்து தெரிஞ்சுப்பா. அதற்கு பிறகு அதில் ஒரே ஒரு இடம் வரும். அந்த சம்பவத்தில் ஒரு கொலை நடக்கும். அதற்கு துணை போனவங்க யாருன்னு துணை போனவங்கன்னு வரும். அது யாருன்னு தெரியாது. ஆனால் அதற்கு பிறகு இவ பேச்சை விட்டுருவா. இவ அந்த இடத்துக்கே போக மாட்டான். ஒரு அத்தியாயம் முடிஞ்சது. ஆனால் நாச்சம்மை கதையை நீங்கள் படிச்சீங்கன்னா அது ஒரு நாவலுக்குரிய சம்பவம். நீங்கள் அந்த ஒரு அத்தியாயத்தை மட்டும் வச்சு யோசிச்சிங்கன்னா, ஏன் இந்த ஒரு நாவலை கொண்டு வந்து ஒரு அத்தியாயத்துக்குள்ளே முடிச்சிருக்கார் அப்படின்னு தோணும். அது ஒரு நாவலுக்கான இடம், ஒரே அத்தியாயம்தான் முடிஞ்சது, அவ்வளவுதான்.
அதுதான் யதார்த்தவாதத்தில் இருக்கிற இடம். அந்த நுட்பம் ஒன்று இருக்கு இல்லையா, வாசகர் மேலே எவ்வளவு அதீத நம்பிக்கையோடு அதை எடுத்து முன்னாடி வைக்கணும். அவருடைய அந்த அந்த வாசகர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கைன்னு சொல்கிறத விட அவர் காட்ட நினைக்கிற உலகம் அப்படியாப்பட்ட உலகம்தான் அது. அந்த உலகத்தில் நீங்கள் எந்த விதமான நாசூக்குக்கும் இடம் இல்லை, மிக நேரடியான சொற்கள், நீங்கள் அதையெல்லாம் அதுதான் உலகம் அப்படியே பார்ப்பீங்க. அதில் கருணைக்கு இடம் இருக்கா? இருக்குது. அதில் அன்புக்கு இடம் இருக்கா? இருக்குது. குரூரத்துக்கு இடம் இருக்கா? இருக்குது. எல்லாம் உள்ளே இருக்கக்கூடியது. இதெல்லாம் தாண்டி உலகம் ஓடிக்கிட்டே இருக்கும். இத்தனைக்கு நடுவில் இவ்வளவு கலவராங்க. பல கேரக்டர்களும் திரும்ப திரும்ப இந்த பாலியல் ரீதியான சுரண்டல்கள், அப்புறம் பண ரீதியான சுரண்டல்கள், ஒரு என்ன சொல்கிறது, யாரை அடித்து பிடுங்கிடலாங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை, பணம் இருக்கிறவங்க கூட வேறு விதமாக இவங்களை சுரண்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, இத்தனையும் தாண்டியாச்சு. இவ்வளோத்துக்கு நடுவில் ஒரே ஒரு கேரக்டர் இருக்குது, ஷேக் அத்தா அப்படின்னு கூப்பிடுறது. ஷேக் அத்தா, அவர் நைனாக்கு அப்பா. அவர் ஒரு ஆன்மீக ரீதியாக காட்டப்படுகிற ஒருவராக இருக்கார். அவர் காணக்கூடிய கனவுகள், அவர் தன் பேரண்ட்டை பேசக்கூடிய பேச்சு, அதை மட்டும் தனியாக தொடர்ந்து வந்தோன்னா இவ்வளவுத்துக்கு நடுவில் இப்படியும் ஒருத்தர் இருக்கார். அவர் அங்கே இருக்கார். எந்த விதத்துலேயும் குறைவற்ற ஒரு சூஃபி ஞானியினுடைய சாயலில் அவர் அப்படியே தொடர்ந்து அதில் இருந்துகிட்டே இருக்கிறார். இதெல்லாம் கலந்த ஒரு உலகம். அது கீரனூர் சாகிர் ராஜாவோடது. நம்மளை கொண்டு போய் ஒரு ஏலியன் கிரகத்தில் விட்ட மாதிரி இருக்கும் முதல்ல வாசிக்கிறவங்க அதை எடுக்கும்போது. அதுதான் கீரனூர் சாகிர் ராஜாவை அணுகுவதில் இருக்கக்கூடிய பெரிய சவால். ஆனால் அந்த சவால் அப்படித்தான் இருக்கணும். சராசரியான வாசகர்களாக இருந்து கொண்டு அவரை அணுகிடலாங்கிறது ஒரு வரவே கூடாது. வாசகர்களாக இருக்கிறவங்களில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தகுதி படைத்தவர்கள் தான் அவருடைய படைப்பை நெருங்க முடியுங்கிறது தான் அவருக்கு செய்யப்படுகிற பெரிய மரியாதை. அவர் படைப்புகளில் இருக்கக்கூடிய இடம் அதுதான். அது நமக்கு திடீர்னு பல விஷயங்கள் சொல்லப்படும், நம்ம அதன் போக்கில் போவோம். அதில் ஒன்று, இந்த கருவேல மரங்களை அகற்ற வேண்டும், அது நிலத்தடி நீரை மாசுபடுத்தி விடும்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் என்ன சிக்கல்னா, கருவேலம்னா 2 இருக்குது. நாட்டு கருவேலம் ஒன்று இருக்குது. அதில் தான் பல காலமாக இந்த பட்டை சாராயத்துக்கான பட்டையே அதிலிருந்து தான் வருகிறது. பல்பொடி அதிலிருந்து தான் வருது. கருவேலம் பட்ட பல்பொடி அவ்வளவு நல்லது. ஆனால் திடீர்னு அந்த பேரை தூக்கி நம்ம இந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு முள்செடிக்கு அதை போட்டோம். இப்போது நம்ம தலைமுறைகளுக்கு எது கருவேலம்னே தெரியாது. ஆனால் கருவேலம் வறட்சியை தாங்கி வளரும். எவ்வளவு கடுங்கோடையிலையும் அது வளரக்கூடியது. நமக்கு இந்த வேறுபாடு தெரியாது. 2ஐயும் கருவேலம்னு சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் நிஜமாகவே இந்த மண்ணுக்கே உரிய கருவேலம் ஒன்று இருக்குது. மஞ்சள் நிறத்தில் பூ பூக்கும். அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். முன்னாடி குளங்கள்லாம் அதை நட்டு வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஆனால் முன்னாடி குளங்களில் அது நடப்பட்டிருக்கும். அது தண்ணி நிறைய இருந்தாலும் அது உள்ளே வளரும், தண்ணியே இல்லாமல் இருந்தாலும் வளரும். அப்படி ஒரு இயல்புடையது அந்த மரம். நமக்கே உரிய நாட்டுக்கருவேல முறை அப்படின்னு ஒன்று, நாட்டுக்கருவேலம்னு ஒன்று இருக்குன்னா அது நம்ம இலக்கியத்தில் சாகிர் ராஜாவின் படைப்புகள். நாம் நிறைய நேரங்களில் வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த சீம கருவேலத்துக்குரிய குணாதிசயங்களை இதுக்கு போட்டு பார்த்துடுறது தான் நடக்குது பொதுவில். ஆனால் அவர் என்றைக்கும் இந்த மண்ணினுடைய படைப்பாளி. அவருடைய பிற படைப்புகளை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. கிடைத்த குறைவான நேரத்தில் இதை தான் பேசியிருக்கேன். எனக்கு முன்பு பேசிய நண்பர்கள் எல்லாருமே அதை விரிவாக பேசிட்டாங்க. ஆகவே மீண்டும் ஒரு முறை அவருடைய கூடுதல் படைப்புகளை குறித்து திரும்பவும் பேசுவோங்கிற ஒரு வாக்குறுதியோடு விடைபெறுகிறேன். நன்றி.